ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த காரில் நான் கார் வாங்கினதுலேருந்து ஒரு 12 வருஷமாகவே நான் மிஸ் பண்ண ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இந்த ரியர் சீட்டில் இருக்கிற இந்த அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டு. இப்போ என்னை மாதிரியான ஒரு பட்ஜெட் கார் வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக இதோட இம்பேக்ட் வந்து அவங்களுக்கு தெரியும். அதனாலே நான் ரியர் சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறதே கிடையாது. பட் இருந்தால் கூட என்னோடய பொண்ணும் எங்கள் அம்மா இருக்கும்போது அவங்களும் இந்த சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணுவாங்க. நம்ம ஓட்டும் போது அந்த ரியர் வியூ மிரரில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க தூங்கும் போது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து இருந்திருந்தால் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஆஃப்டர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? அப்படி முடியும் அப்படின்னா நம்ம காருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த கார் மாதிரி ஒரு பட்ஜெட்டான ஒரு காரோ இல்லை ஒரு பேஸ் மாடல் கார் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதை பார்க்குறதுக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வேளச்சேரியில் இருக்கிற கார் சென்ஸுக்கு வந்திருக்கோம். நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது படத்தில் காமிக்கிற மாதிரி வெறும் ஸ்கெலிட்டன் தான் இருக்குது, உள்ள பில்டிங்கே இல்லையே அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த கார் சென்ஸு இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ரெனோவேட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங்கில் இப்போ ஷாப் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. நம்ம அங்கே உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஹெட்ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம கூட இந்த கார் சென்ஸோட ஓனர் மிஸ்டர் சுரேஷ் வந்து நம்ம கூட இருக்காரு. ஹலோ ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஸோ மிஸ்டர் சுரேஷை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிடிச்சி நம்ம மறுபடியும் நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். ஸோ சுரேஷ் கிட்ட கேட்கலாம், இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு. சுரேஷ் ப்ரோ, இப்போ என்னோட கார் மாதிரி ஒரு பட்ஜெட்டான ஒரு காரில் மோஸ்ட்லி இந்த ரியர் சீட்டில் இந்த ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து வரப்போகிறது கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது ஃபிக்ஸ்டாக வந்து பம்பியாக தான் நமக்கு கொடுக்குறாங்க. இதை வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டாக நம்மளால் ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ண முடியுமா? இல்லை, அது மாதிரி பண்ண முடியும் ப்ரோ. யூஸ்வலாக வந்து i10 மாதிரி கிரேட்டா மாதிரி கார்லாம் வந்து ஒரு பை டிஃபால்ட்டாக பேக்கில் பேசிக் வச்சு வேரியண்ட்டில் வந்து மேக்னா அதை வந்து ஒரு பம்ப் ஹெட்ரஸ் தான் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரு சில காரில் டாப்பில் மட்டும் பம்ப் வந்திருக்கும், ஒன்று வந்து டாப் அண்ட் பேக் ஷோல்டருக்குமே வந்திருக்கும். அதை நம்ம வந்து ப்ராப்பரான ஷேப்பில் அதை கட் பண்ணிவிட்டு ஃப்ளாட் சீட்டாக மாற்றிட்டு அந்த ஃபோமோட லெவலை வந்து லெவல் பண்ணிவிட்டு அங்கே சின்ன 2 ஹோல் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற மெட்டல் ராட்ஸ் இருக்கும். அதில் வந்து நான் 2 ஸ்டெம் மாதிரி பற்ற வைக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி 2 ஸ்டெம் மாதிரி ஒரு மெட்டல் ராடில் பற்ற வச்சுட்டோம்னா இந்த ஹூக் வந்து அதில் ஹோல்ட் ஆகும். ஸோ இது மாதிரி ஹோல்ட் பண்ணுறதுனால உங்கள் ஹெட்ரஸ் வந்து ப்ராப்பராக உள்ள லாக் ஆகிட்டு ஹெட்ரஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லெவலுக்கு வந்துடும். ஸோ இதை வர பட்டன்ஸ் மூலயமா அந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் நாங்கள் பண்ணிக்கவும் முடியும். அட் த சேம் டைம் அந்த ஹெட்ரஸ் வந்து இந்த கம்பி போடாமல் வெல்டிங் பண்ணாமலாம் பண்ண முடியுமானு கேள்வி இருக்குது. எல்லாம் என்ன சொல்கிறாங்க, 2 வாட் சொல்லணும் போதுமே, ஓகே ஹெட்ரஸ் ஃபங்க்ஷன் ஆகாமல் சொல்லிட்டு. பட் லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ரஸ் வந்து இவ்வளோ பேர் ராடு வருது. இந்த ராட் என்ன ஆகுதுன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணுறப்ப இங்கே லாக் ஆகிடும். நீங்கள் சொல்கிற லாஜிக்கில் கரெக்ட் தான். ஏன்னா இந்த பிளாஸ்டிக் மட்டும் நமக்கு தேவைன்றப்ப இந்த பிளாஸ்டிக்கில் சப்போர்ட் இங்கே கிடைக்கிறது, இங்கே லாக் ஆகுது. ஆனால் இங்கே சாயிற சமயத்தில் இந்த கீழே இருக்க இரும்பு பைப்பு இங்கே குத்த ஆரம்பிக்கும், இங்கே முதுகில் வந்து குத்த ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, சீட்டை கழட்டிட்டு 2 மெட்டலில் ஆர்க் வெல்டு மாதிரி பண்ணிவிட்டு இந்த லாக் பண்ண வேண்டியது அவசியம் ஏற்படுது. இதை பண்ணுறப்ப டாப் எண்டில் வர ஃபினிஷிங் ஒரு 100% முடியலாம் கூட ஒரு 90% நம்ம அதை கவர் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் கையில் வச்சுக்கிறது வந்து ஒரு ஹெட்ரெஸ்ட் தான். பட் இது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு காருக்குரிய ஹெட்ரெஸ்ட்டா இல்லை இது யூனிவர்சலாகவே இது இப்படி தான் வரும்? இது கிட்டத்தட்ட ஒரு யூனிவர்சல் ஹெட்ரெஸ் தான் ப்ரோ. எல்லா வண்டிக்குமே இது சூட்டும் ஆகும். ஏன்னா ஹெட்ரெஸ்ன்றது காமன் ஷேப்பில் தான் இருக்குது. சில காருக்கு வந்து லைக் ஓவல் ஷேப்லையும், சில காருக்கு வந்து எல் ஷேப்பில், சில காரில் டி ஷேப்பில் 3 மாடல் கொடுத்துருக்காங்க. ஆனால் டி ஷேப்லாம் பாஸ்ட் அவுட். ஓல்டு போலோ, ஓல்டு சாண்ட்ரோலாம் அது கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே அந்த எல் ஷேப் தான் வருது. ஏன்னா அது இன்னமும் நல்லா இறக்கிட்டு நம்ம ஷோல்டருக்கு அதை வைக்கவும் முடியும். ஸோ நம்ம மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப அந்த எல் ஷேப் ரொம்ப நல்லாவே இருக்குது. அஃப்கோர்ஸ் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க, WRV எக்ஸாக்ட் அட்ரஸ் கிடைக்குமா, கிரேட்டாவோட எஸ்எக்ஸோட அட்ரஸ் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரோ. பட் அது ஆன் ஆர்டர் பேசிஸ் தான். பட் டைம் லிமிட் கொடுக்க முடியாது. இட்ஸ் அ யூனிவர்சல். இது எல்லா காருக்கும் செட் ஆகும், எல்லா வண்டிக்கும் இது போட முடியும். அல்டோக்கும் போட முடியும், பிரிஸாக்கும் போட முடியும் இந்த மாதிரி அட்ரஸ். ஓகே, இப்போ இங்கே நம்ம பார்க்குறதுக்கு அது ஒரு ஃபேப்ரிக் மாதிரி ஒரு கிளாத்தில் இருக்குது. இது இப்படியே விட்டுருவோமா இல்லை இதுக்கு மேலே ஏதாவது ரேப் பண்ணுவோமா, என்ன ப்ரொசீஜர்? இல்லை, இதில் 2 விதம் இருக்குது ப்ரோ. ஒன்று வந்து காரில் பேசிக் வேரியன்ட் லைக் LXi VXiன்ற மாதிரி பேசிக் வேரியண்ட் காரில் வந்து அட்ரஸ் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கும்.
அந்த மாதிரி ஹெட்ரெஸ்ட்க்குலாம் நாங்கள் இந்த லாக்அப் பண்ணிட்டு டேரெக்டாக இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் அஃப்கோர்ஸ் இதே ஃபேப்ரிக் தான் அங்கேயும் இருக்கும். ஸோ மேட்ச் ஆகிடும். சீட் கவர் அங்கே போட்டிருந்தாங்கன்னா அந்த சீட் கவருக்கு ஏற்ற மாதிரி இந்த லெதர் நாங்கள் தச்சு கொடுப்போம். எங்ககிட்ட உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சோம்னா எங்கிட்ட ஓன ஃபேக்ட்ரியும் இருக்குது. ஸோ எந்த லெதர் வேணும்னாலுமே அதுக்கு ஈக்குவலாக, உதாரணத்துக்கு நாப்பா பியூ மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ் தவிர்த்து 90% நாங்கள் கவர் பண்ண முடியும். அதுக்கு ஈக்குவலான மெட்டீரியல் எடுத்து நாங்களே ஸ்டிச் பண்ணியும் உங்களுக்கு இதே ஒரிஜினல் என்ன ஷேப்பில் இருக்கோ அப்படியே பண்ணியும் கொடுக்கலாம். இல்லை எனக்கு பேசிக் வண்டி எடுத்து டாப் அண்டாக அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப உங்களுக்கு சீட் கவர் கூட இது பேக்கேஜாகவே ஆட் ஆகிடும். ஓகே ஓகே. இந்த ஹெட்ரெஸ்ன்ற விஷயங்கள் அப்போ ஆப்ஷனலாக அவங்க ஹெட்ரெஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா அதையும் சேர்த்து நீங்கள் பேக்கேஜ் தாராளமாக. ஓகே. இப்போ நீங்கள் கேட்பீங்க, நான் வெளியே சீட் கவர் மாற்றிட்டேன், எனக்கு ஹெட்ரெஸ் மட்டும் வேணும் அப்படின்றப்ப அந்த கலருக்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணி நாங்கள் எங்கள் ஹெட்ரெஸ்டையே அதே கலர் தச்சும் மாட்டியும் கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகே. இப்போது இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ இந்த 60-40 அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது ரியர் சீட்டில். அந்த மாதிரி நம்மளோட சீட்டை ரியரை வந்து 60-40 ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா? இல்லை, அது கண்டிப்பாக முடியும். சில காருங்களுக்கு ஓஎம்லேயே அவைலபிள். உதாரணத்துக்கு கிரேட்டா எடுத்துக்கலாம். கிரெட்டில் வந்து இஎம் வேரியன்ட் இருக்குது, எஸ்எக்ஸோ வேரியன்ட் இருக்குது. எஸ்எக்ஸோஸ் டாப் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் டாப் வேரியன்ட். இது ரெண்டுத்தையுமே வந்து 60-40 வித் ஆம்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. பேசிக் ஆம்ரெஸ்ட் வராது. அதுக்கு வந்து ஓஎம் சீட் எங்கிட்ட அவைலபிள். பட் பேஸ்ட் ஆன் ஆர்டர், நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு நான் 60-40 சீட்டே வாங்கிட்டு வித் ப்ராக்கெட்டோட எங்களுக்கு மாட்டி கொடுக்கும் ஆப்ஷன்ஸ் உண்டு. அப்படி போறப்ப அவனே ஹெட்ரெஸ் சேர்த்து கொடுத்துருவான், அவனே ஆம்பர்ஸ் சேர்த்து கொடுத்துருவான். ஸோ அந்த ஆப்ஷன் நமக்கு ஈஸியாக பேஸ் நம்ம உட்கார்றது வந்து அதே தான் இருக்கும். ஆமாம், ரியர் மட்டும் மாறிடும். எக்ஸாக்ட்லி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபஸ்ட்டு நம்மளோட ரியர் சீட்டோட அந்த சாயிறதை ரீஒர்க் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக அந்த சீட் கவரை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம போட்ட சீட் கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஓயில் வந்த சீட் கவரையும் நம்ம கழட்டியாச்சு. இதுக்கு மேலே இருக்கிற பஞ்சையும் நம்ம கழட்டிட்டோம்னா உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி மெட்டலில் ஒரு ஃப்ரேம் தான் இருக்குது. இது வந்து நம்ம சீட்டை ஃபோல்டு பண்ணுறதுக்கு நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு பண்ணுவோம்ல, அந்த நாபோட இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷனும் இங்கே பார்க்கலாம். ரைட். ஸோ இதில் தான் இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டுக்கு இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபோம் எடுத்த ஃபோமுமே இங்கே வந்து நமக்கு இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து நமக்கு சீட்டில் திக்கான ஒரு ஃபோமில் நமக்கு பண்ணுறாங்க. இதுதான் வந்து நம்ம வண்டியில் இருந்த இந்த ஹெட்டுக்குன்னு இருக்கிற ஒரு சின்ன ஒரு ப்ரொஃபைலு. இதில் இந்த ஃப்ரேம்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் டாப் எண்டில் நமக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து நமக்கு வரும். அதனால் அதே ஃப்ரேமை யூஸ் பண்ணதுனால இங்கே மார்க்கிங்கே நமக்கு வந்து வந்ததுலேயே நமக்கு இங்கே ஒரு மார்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன டெப்த்தும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே அதே மாதிரி இந்த இடத்துல தான் நமக்கு என்ன பண்ண போகுது, அந்த ஹெட்ரெஸ்ட் வந்து ட்ராவல் ஆக போகுது. இப்போ இதில் இவங்க வெல்டு பண்ணி அந்த பாயிண்ட்டை வந்து நமக்கு ஆட் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஃப்ரேமில் அந்த டியூபை வந்து என்ன பண்ணியாச்சு, வெல்டு பண்ணிட்டாங்க. இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் பண்ணியாச்சு. இந்த ஹெட்ரெஸ்ட்டுக்கு நம்மளோட சீட் கவரை மேட்ச் பண்ணி ஒரு கவருமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி பிளாக் கலராக இருந்ததை இப்போ நம்ம சீட் கவருக்கு மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் பேக் பண்ண போகிறாங்க. அந்த ஃபோமை வந்து இது மேலே வச்சு நம்ம இதிலேருந்து கலட்டின சேம் சீட் கவரை நம்ம அல்ட்ரு பண்ணியிருக்கோம். நம்ம அந்த மேலே பம்பை வந்து எடுக்காமல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் மேலே உள்ள இந்த பம்பை மட்டும் கட் பண்ணி சீட் கவரை ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம காருக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து இந்த ரியர் சீட்டுக்கு வந்து நம்ம பண்ணிட்டோம். நீங்கள் பார்க்கலாம், ஓரளவுக்கு இந்த கலரை மேட்ச் பண்ணியே நம்ம வந்து இதுக்கும் கவர் வந்து ரேப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதோட கம்ஃபர்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். நான் மிஸ் பண்ண இந்த விஷயம் வந்து இப்போ எனக்கு இங்கே ஒரு பக்காவான ஒரு அட்ஜஸ்டபிளில் நமக்கு வந்து ஒரு ஹெட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போது இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டான ஒரு காரில் கூட இந்த ரியர் சீட்டில் இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ நம்ம காரில் ட்ரை பண்ணி நம்ம பார்த்தாச்சு. நல்லாவே வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களோட காரும் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் காரு இல்லை ஒரு பேஸ் வேரியண்ட் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ரைட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படி வந்து பண்ணாங்க ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.